முன்னாள் மத்திய அமைச்சர் P.chidambaram அவர்கள் சத்தியமூர்த்தி பவனில் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். I want him to answer one question. Does he support the scheme or does he oppose the scheme? I'm asking him a direct question. Mr. Finance Minister, do you support Nyay or do you oppose Nyay? Please answer yes or no, and then we'll answer other questions. Sir, one more question, please, sir. Sir, you've been highly critical about the state and the central. First lower your voice. I'll ask you. யார் இது வரைக்கும் கேள்வி கேட்காத இந்த கேள்வி என்ன இல்லை இல்லை அதெல்லாம் இன்னொரு நாள், இன்னைக்கு இது மட்டும் தான். அதுக்கு பதில் சொல்றேன் இன்னொரு நாள். இன்னும் ஜஸ்ட் அ மூமெண்ட் ப்ளீஸ். டோன்ட் யார் கேட்காத கேள் 5 ஆண்டுகளுக்குள் ரோல் அவுட் ஆகும் சொன்னேன். பாருங்க, செலவு என்பது இந்த பணத்தை வாங்கிட்டு மக்கள் செலவழிப்பாங்க இல்லையா, நம்ம கொடுக்கறதா செலவழிப்பாங்க. செலவழிக்கும் பொழுது உற்பத்தி பெருகும். பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்காரு, when you transfer money it will remonetize the economy of the poorest sections. இன்னைக்கு கடை நிலையில் இருக்கிற 5 கோடி குடும்பங்களுக்கு செலவழிப்பதற்கு பணம் கிடையாது. ஆகவே தான் போதுமான உணவு வாங்க முடியல, போதுமான உடை வாங்க முடியல, போதுமான மருத்துவ வசதி கிடைக்கல, நல்ல பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்க்க முடியல. பல காரணங்களுக்காக அவர்களுடைய கன்சம்ஷன் நுகர்வு மிக குறைவாக இருக்கிறது. அவர்கள் செலவழிக்கும் பொழுது உற்பத்தி பெருகும். உற்பத்தி பெருகி உற்பத்தியும் பெருகி செலவும் பெருகினால்தான் பணவீக்கத்துக்கான ஆபத்து ஏற்படாது. இல்லை, எல்லாரும் ஒரு ரவுண்டு முடிச்சிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கேட்காதவங்க யார் இது வரைக்கும்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓவர்னு இவர் ஐபிஎல் அம்பையர் மாதிரி இவரே சொல்றாரு. யார் முதல்ல எல்லாரும் யார் கேட்காதவங்க இது வரைக்கும்? அங்கே ஒருத்தர் கேட்காதவர் இருக்காரா? கேளுங்க. No, let's talk about MISP. Only MISP today, please. Only this subject, MISP. We'll come back to other subjects another day. முதல் தடவை கேட்காதவங்க எல்லாரும் கேட்டாச்சா? சார் ப்ளூ இந்த ஸ்கீம் வந்து ரங்கராமராஜன் வந்து செயல்படுத்த முடியும், மிக கவனமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மீண்டும் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய அளவான பொறுப்பு ரங்கராமராஜன் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஸ்கீமுக்கான ஒரு எட்டு மாதிரி கூட அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் உங்களை நான் நிச்சயமாக Sir, the Congress is highly critical about BJP's economic policies, sir. And when you're addressing the press, you said that the state revenues and the central revenues are growing, and you even said the state revenues are growing by 18%. So, do you think that the economy is doing well for? இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் நினைக்கும் பொழுது எதை நினைப்பார்கள் தெரியுமா? 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாரே, எப்போ போட போறாருன்னு கேட்பாங்க. பணமதிப்பு நீக்கம், டிமானிட்டைசேஷன் செய்தவர், இவர் தானா வர்றாரு, நம்ம ஊருக்கு வர்றாரு, டிமானிட்டைசேஷன், அதை நினைப்பாங்க. ஜிஎஸ்டி என்ற ஒரு பூமாலையை தொடுத்து கொடுத்தோம், அது குரங்கு கையில் பூமாலை மாதிரி போச்சு ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டி என்ற வரிமுறையை கொண்டு வந்து குறு சிறு நடுத்தர தொழில்களையெல்லாம் சிதைத்தாரே, இதுதான் பாரதிய ஜனதா கட்சிங்கிற நினைவு. பாரதிய ஜனதா கட்சியை நினைத்து பார்க்கும் பொழுது இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு அவர்கள் உதவினார்கள் என்ற நினைவு வரவே வராது. அவர்கள் செய்யலை. அதுக்காகத்தான் புள்ளி விவரங்களை எல்லாம் திரிக்கிறாங்க. They are faking statistics to show that they have produced growth. But the BJP will be remembered for its broken promises, 15 lakhs in a bank account, doubling the farmers' income, demonetization and a flawed GST. இந்த 4 தான் பிஜேபின்னு சொன்னவுடன் மக்கள் நினைவுக்கு வரக்கூடியது. இந்த 4 தான். There will be challenges. There will be
design challenges, there will be administrative challenges, but we are confident that just as we rolled out Magan Rega. See, please, all these questions were asked when we rolled out Magan Rega. I don't know if you were there to ask these questions, but the very same questions were asked when we rolled out Magan Rega. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அறிவித்த போது இதே கேள்விகள் தான் எழுந்தது, இதே கேள்விகள் தான், எந்த மாறுதலும் கிடையாது. But we answered those questions, we overcome those challenges. மகன் ரேகா குறை சொன்ன பாரதிய ஜனதா கட்சியும் திரு நரேந்திர மோடியும் இன்னைக்கு மகன் ரேகா தான் இந்தியாவின் ஏழை மக்களுக்கு உதவியா இருக்குன்னு அவங்களே ஒப்புக்கொள்றாங்க இல்லையா? அதனால இதே கேள்விகளை நீங்க கேட்கறது நியாயம். இந்த கேள்விகளை நாங்க மனசுல வச்சிருக்கிறோம். இந்த சவால்களை சந்திப்போம். இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம். We are aware of the challenges. We accept there will be challenges. We respect your question and we will overcome these challenges. சார் கடந்த 2014 வரையிலும் இந்த 72 ரூபாய் ஸ்கீம் 72,000 ரூபாய் ஆண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இப்போ கிசான் சம்மான் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீமை வந்து காங்கிரஸ் கையில் எடுக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கிறாங்க. கிசான் சம்மானையும் இதையும் தயவு செய்து ஒப்பிடாதீங்க. கிசான் சம்மான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 17 ரூபா தருகிறது. தயவு செய்து அந்த திட்டத்தையும் எங்கள் திட்டத்தையும் ஒப்பிட்டு இந்த திட்டத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள். அந்த திட்டம் நேரடியாக தேர்தலுக்கு பணம் தர்ற திட்டம். அந்த திட்டம் முக்கியமான திட்டமா இருந்தா ஏன் பாரதிய ஜனதா கட்சி அதை 2014 அமல் செய்யல? ஏன் 5வது இடைக்கால பட்ஜெட்ல அறிவிக்கிறாங்க? 5 முழு பட்ஜெட்ல அறிவிக்காம இடைக்கால பட்ஜெட்ல அறிவிக்கிறாங்க. நாங்க தேர்தலுக்கு முன்னால் இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம். 5 ஆண்டுகள் கடைசி ஆண்டுல இதை அறிவிக்கலையே, தேர்தலுக்கு முன்னால் இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம். தயவுசெய்து அதையும் நீ ஒப்பிடாதீங்க. சார் அதுதான் இப்போ ஒரு கேள்வி ஆகுது சார். என்னன்னா கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா ஒரு நல்ல பில்ஃபுல் ஸ்கீமா இருந்திருக்கும். எல்லா திட்டங்களையும் கடந்த காலத்தில் செஞ்சிருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா நான் சொன்னேனே, இந்திய பொருளாதாரத்தினுடைய அளவு, வலிமை, வருமானத்தினுடைய அளவு இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் ஒரு திட்டத்தை அமல் செய்ய முடியும். இதை 50 ஆண்டுகளுக்கு முன்னால் செஞ்சிருந்தா கூட மகிழ்ச்சி தான். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் செஞ்சிருக்க முடியுமா? செய்ய முடியாது. இன்று இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியுடைய அளவு, இந்தியாவுடைய மாநில மத்திய அரசுடைய வருமானத்தினுடைய அளவு, இதெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கும்பொழுது இதை இப்பொழுது செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. அடுத்தது முடிக்கலாம். Well, if you vote, we will come to power. I hope you will vote for us. Or would you rather have a one-man government? It's for you to decide. Do you want to live in fear as a journalist? Do you want to live in fear as a cartoonist? Do you want to live in fear as an editor? Do you want the anchors to be sacked at the whim of the government? Do you want television programs to be yanked out half an hour before they were supposed to be telecast? Do you want to live in that kind of India? Of course, I can't help you. But if you want to get rid of that kind of India and live in a country where, as Tagore said, where the mind is without fear, you will vote for us. So in the month of January, when you addressed the press meet, you told that the state of indicators and financial economic of the country is very low and it's very worrisome. And now you're giving a totally contradictory statement and you're telling the economy is growing. I have not said anything like that. I have said that GDP is growing in nominal terms. Tax and non-tax revenues of center and state are growing at a certain rate. This gives us the capacity. That has nothing to do with the management of the economy. I have not said a word about the management of the economy. நான் பதில் சொல்லிட்டேன் தம்பி, அதை 2 முறை பதில் சொல்லிட்டேன். I have answered the question. I have answered the question. I'm not talking about taxes today. Taxes are imposed, taxes are scrapped, taxes are relaxed. These are matters which are decided every year when the budget is presented. There is nothing to do with the scheme and our capacity to implement the scheme. Magan Rega, when Magan Rega was rolled out, this question did not arise. So why should it arise now? Magan Rega was implemented successfully. Can anyone keep his hand on his heart and say
Maganrega is a useless scheme. Maganrega is a scheme that is supporting the poor of this country. It is keeping out hunger. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பசியை ஒழித்தது. இந்த திட்டம் நியாய திட்டம், ஏழைகளுக்கு நீதி திட்டம் வறுமையை ஒழிக்கும். ஒரு வித்தியாசம், 15 லட்சம் ரூபாய் அறிவிச்சிட்டு 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. நாங்கள் அறிவிச்சிட்டு 5 ஆண்டுகளில் இதை முழுமையாக நிறைவேற்றுவோம். அதான் வித்தியாசம். அதெல்லாம் இன்னொரு நாள் பேசுவோம். இன்னொரு நாள் பேசுவோம். இன்னைக்கு இதை மட்டும் பேசுவோம். எந்த நெருக்கடியும் கிடையாது. இதெல்லாம் மனசுல இருக்கிற நெருக்கடிகள். ஏழை மக்கள் படிக்கக்கூடாது, படிக்க வேண்டாம், பல்கலைக்கழகத்துக்கு போகக்கூடாது என்ற மனப்பான்மையோடு ஒரு அரசு வந்துச்சுன்னா கல்வி கடன் திட்டத்தை சிதைத்து குலைத்து நிறுத்திவிடும். ஏழை மாணவர்களும் படிக்கணும். எங்கள் ஊரில் ஒரு குடுகுடுப்பக்காரர் இருக்கார் புதுவையில். அந்த குடுகுடுப்பக்காரருடைய மகன் இன்று அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். அவர்களும் படிக்கணும், அவர்களும் கல்லூரிக்கு போகணும், அவர்களும் பல்கலைக்கழகத்துக்கு போகணும் என்ற மனநிலையோடு ஒரு அரசு வந்துச்சுன்னா கல்வி கடன் திட்டம் செயல்படுத்தணும். இது அரசு ஆள்பவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. அதெல்லாம் கிடையாது. We have to wind up now. கடைசி 2 கேள்வி. இல்ல இது இந்த பொருள்ல கடைசி 2 கேள்வி. On this subject. Yes. I have answered the question. Please. I have answered the question already. You didn't listen to the answer. I'll answer it for you. I have already answered the question. I'll answer it again. It's a transfer of a standard amount of 6,000 rupees a month to every one of the families brought under the scheme. It's a standard amount which is being transferred. உங்களுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தா நீங்க வேலை பார்க்கறது நிறுத்திடுவீங்களா? இதெல்லாம் கொச்சையான விமர்சனங்கள். மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன் கூட வேலை பார்க்குறாங்க. ஏன்? நிறைய பணம் இருக்கு, நான் வேலை பார்க்க வேண்டாம்னா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் வேலை பார்க்கறத நிறுத்திடுவீங்களா? ஏழை மக்களை கொச்சைப்படுத்தக்கூடாது. ஏழை மக்களுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தாலும் அவர்கள் தொடர்ந்து வேலை பார்ப்பார்கள். விவசாய வேலை பார்ப்பாங்க, கூலி வேலை பார்ப்பாங்க, சிறு தொழில் செய்வாங்க. ஏழை மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வாதங்களை சில அரசியல்வாதிகள் வைக்கலாம். ஆனால் இது நம்ம சொல்லப்படாது. 2006ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் திமுகவோட தேர்தல் அறிக்கை கதாநாயகன் சொன்னீங்க. இதை பத்தி பேசுங்க தம்பி. இந்த தேர்தல் அறிக்கையில இது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுது? இந்த கேள்வியை பத்தி பேசுங்க. இந்த கேள்விக்கான பதில். தேர்தல் அறிக்கை 2ஆம் தேதி வந்த பிறகு எல்லா திட்டங்களும் தெரியும்ல, அப்ப பேசலாம். சார் எப்ப கேம்பெயின் பண்ணுவீங்க? when you are implementing this scheme, will you have any other supplementary schemes to resolve poverty as 5 years? Supplementary scheme for what? So when you are implementing this scheme, when you are in power, will you add some more schemes so that to resolve poverty in 5 years when you are in power? See, obviously, there are many schemes which attack poverty from different directions. For example, ICDS attacks poverty by addressing the issue of malnutrition. The Right to Education Act attacks poverty by addressing the issue of universal enrollment, stopping dropouts. Every scheme has an aspect which attacks poverty. This is a frontal assault on poverty. As Congress President Rahul Gandhi said, this is a frontal assault on poverty. And I think therefore you must understand the significance of the scheme. And I repeat, in the 21st century, India must resolve that this is our moral duty to launch a frontal assault on poverty. 21ஆம் நூற்றாண்டின் அறம் வறுமையை ஒழிப்பதற்கு எல்லாரும் முடிவெடுக்கணும். முடிஞ்சு போச்சுல்ல? ஜஸ்ட் பாருங்க, எல்லா கேள்விகளுக்கும் இன்னொரு நாள் பதில் சொல்வார். எலெக்ஷன் வரட்டுமே, என்னப்பா? அதனால அதெல்லாம் இன்னொரு நாள்
இன்னைக்கு இந்த திட்டம் மட்டும்தான் இந்த MISP திட்டம் மட்டும்தான், நியாய திட்டம் மட்டும்தான். தயவு செய்து எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன். இன்னொரு நாள் வந்து மற்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். I will come back and answer all other questions. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் முன்னாள் மத்திய அமைச்சர் P.chidambaram ஏழைகளுக்கு நீதி என்ற காங்கிரஸ் கட்சியால் புதியதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டம் பற்றி செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த காட்சிகளை பார்த்தோம்.